அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோவையில் 10.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய மேம்பாலம் அமைக்கப்பட்டு நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்த நிலையில் அந்த பணி அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்டதால் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் அதிமுகவினர் அந்த மேம்பாலத்தில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். அதாவது கோவை அவிநாசி சாலையில அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கத்துல கடந்த 2020ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியால் கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கோவை உப்பிலிபாளையம் முதல் கோல்டுவின்ஸ் வரையிலான 10.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டது. அதற்காக 1421 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்போது பணிகளானது துவங்கப்பட்டது. அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு அந்த நிதி என்பது போதாது என்ற அடிப்படையில் 1791 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த பணிகள் நடைபெற்று வந்தது. பணிகள் முடிவடைந்த நிலையில நேற்றைய தினம் இந்த மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு மேம்பாலம் என்ற பெயர் வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்றைய தினம் இந்த பாலத்தை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்படுத்தியதாக துவக்கி வைத்தார். இந்த நிலையில இந்த பாலம் பணிகள் என்பது அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்டது என்ற அடிப்படையில முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தலைமையில இன்றைய தினம் அதாவது கோல்ட்வின்ஸ் பகுதியிலிருந்து உப்பிலிபாளையம் வரையிலான இந்த மேம்பாலத்தை உப்பிலிபாளையம் பகுதியில் வைத்து அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதுடன் அங்கிருந்து இந்த மேம்பாலத்தில் பயணிக்கக்கூடிய அந்த வாகன ஓட்டிகளுக்கு இனிப்புகளை கொடுத்து அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, மாவட்ட செயலாளர் அம்மன் அர்ஜுனன், அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயராமன், பி.ஆர்.பி. அருண்குமார், ஏ.கே. செல்வராஜ், கந்தசாமி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் தங்களது வாகனங்களில் இந்த மேம்பாலத்தில் பயணம் செய்து தற்பொழுது கோல்டுவின்ஸ் பகுதியில் இந்த பயணமானது முடிவடைந்திருக்கிறது. கோல்டுவின்ஸ் பகுதியிலும் அதே போன்று பட்டாசுகள் வெடித்து இங்கிருந்து உப்பிலிபாளையம் நோக்கி செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கொண்டாட்டத்தையொட்டி மேல தாளங்கள் முழங்க இவர்கள் இந்த மேம்பால பணிக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கப்பட்டது என்பதை மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டாடி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண்.